நான் பேராசிரியர் ராமலிங்கம் அவர்களை பற்றி கல்வியாளர்கள் மத்தியிலே பேசுகின்ற போது அவர் பெரிய பேச்சாளர் என்றார்கள். இவரை நம்ம சந்தியாவை அறிமுகப்படுத்தும் போது அவர் பல கூட்டங்களில் பேசி சிறப்பு பெற்றிருக்கின்ற இளம் பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்தினார் சதானந்தம். ஆக பெரிய பேச்சாளருக்கும் இளம் பேச்சாளருக்கும் இடையிலே நான் பேச வேண்டியிருக்கின்ற போது கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யுது, மேடை பயம் வரத்தான் செய்யுது. இன்றைக்கு நான் மருத்துவராக இருக்கின்ற காரணத்தினால நான் இலக்கியம் பேசின எடுபடாது. ஆனால் இந்த அமைப்பில் பேசணும்னு எனக்கு ஆர்வம். அதனால ஐயா பேச வர்றீங்களான்னு கேட்கும்போது நான் கொடுத்த தலைப்பு என்னென்னா மருந்தில்லா மருத்துவம். கிண்டலான பேச்சுக்கு உலக அரங்கில் இலக்கணமாக திகழ்பவர் பெர்னாட் ஷா. அதில் அவருக்கு சிறப்பு என்னென்னா மற்றவர்களை காயப்படுத்தாமல் கிண்டல் பண்ணுறது. அதுதான் பெர்னாட் ஷாவுடைய சிறப்பு. ஏன்னா கிண்டலுக்கு வள்ளுவர் வகுத்த இலக்கணமும் அதுதான். இகழ்ச்சி குறிப்பு தோன்றி கொடுக்கிறது. நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவர் மாட்டு என்று சொல்லி ஒரு கிண்டல் அடிக்கும் போது கூட மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த வள்ளுவருடைய இலக்கணத்தை பெர்னாட் ஷா. அந்த பெர்னாட் ஷா மருந்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு நோய் வந்தால் மருத்துவரிடம் போங்க, ஏன்னா அவர் பிழைக்க. அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு மருந்தகத்துக்கு போங்க, ஏன்னா மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கவர் பிழைக்கணும். மருந்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாதீங்க, ஏன்னா நீங்கள் பிழைக்கணும். ரசாயன மருந்துகள் அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு ஆபத்தானவர்களாக இருக்கின்றது என்பதை பெர்னாட் ஷா ஒரு நகைச்சுவை உணவோடு ஒரு கிண்டலோடு சொல்லு. அதனால் நானும் கூட கூடுமான வரைக்கும் மருந்துகளை அவாய்ட் பண்ணத்தான் பார்ப்பேன். எவ்வளவு குறைந்த அளவுக்கு மருந்துகளை ஏவ முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. ஏனென்றால் நம்முடைய ஆட்டோ ஹீலிங் சிஸ்டமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை நாம் தான் கெடுத்து வைக்கணும். திருக்குறானில் கூட ஒரு வரி உண்டு. அதாவது நான் உங்களை முழு ஆரோக்கியத்தோடு தானே மன்னிக்க அனுப்பினேன், நீங்கள் தானே அதை பாழ்படுத்தி கொண்டீர்கள் என்று ஒரு இது உண்டு. மருந்துக்கு இலக்கணம் சொல்லுகின்ற திருமூலர், அதாவது இந்த பாடல் திருமூலர் திருமந்திரத்தில் இருக்காது, எண்ணாயிரம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். மறுப்பது உடல் நோயை மருந்தனலாகும், மறுப்பது உளநோயை மருந்தனல் சால்வும், மறுப்பது இனி சாவு வாராமைக்கு மறுப்பது சாவை மருந்தனலாமி அப்படின்னு மருந்துக்கு இலக்கணம் சொன்னார் திருமூலர். அதுக்கு நம்ம பாவாணர் அவர்கள், மதிப்புக்குரிய பாவாணர் அவர்கள் அவிழ்தத்துக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது யாக்கை என்று சொன்னால் அது தொகுக்கப்பட்டது, பிடி என்றால் அதை ஏங்க விடாமல் கட்டுவது, அதை அவிழ்க்கக்கூடிய தன்மையுடையதனால் அவிழ்தம் என்று பாவாணர் சொல்லுவார். இன்றைக்கு இந்த மருந்தில்லா மருத்துவத்திற்கு யார் முன்னோடியாக நம்ம காட்ட முடியும்னா நம்ம தாத்தா வள்ளுவரை தான் காட்டணும். திருக்குறளின் 95வது அதிகாரம் மருந்து. அதில் 10 பாடல்களில்
4 பாடல்கள் தான் அந்த மருத்துவத்துறையின் இலக்கணத்தை சொல்லக்கூடிய. 6 பாடல்கள் உணவினுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய. நம்முடைய வாழ்க்கை என்பது 5 பஞ்சசீலங்களில் தான் நம்முடைய நல்வாழ்வு அமைந்திருக்கிறது. 1 உணவு, 2வது உழைப்பு, உடற்பயிற்சி அல்லது உழைப்பு, 3வது உறக்கம், 4வது ஓய்வு, 5வது உடல் உறவு. இந்த 5 சேனல்களில் தான் நம்முடைய நலம் அமைந்திருக்கின்றது. அதனால முதன்மை தன்மையோடு பிடிச்சிட்டார் வள்ளுவர். உணவை பிடிச்சிட்டார். 4 குறள்கள் உலகத்தினுடைய பயாலஜிஸ்டுக்கெல்லாம் வழிகாட்டி. மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதே போதும், அதுக்கு மேலே வேண்டாம், அந்த வரியே வேண்டாம். நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அது வேண்டாம். இந்த வரியை நீங்கள் மறக்கவே கூடாது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது இரத்த தாதுவாக இருக்கட்டும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். கொழுப்பாக இருக்கட்டும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். விட்டமின் டியாக இருக்கட்டும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இப்போ என்ன அழகான, எவ்வளவு எந்த அளவுக்கு உயிர் விஞ்ஞானத்தை பற்றிய புரிதல் இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்சொல்லோன் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி இல்லாமல் என்ன ஃபேக்கல்ட்டி? முதல்ல உற்றவன், பிறகு தீர்ப்பான், மருந்து ஃபார்மசிஸ்ட், உழைச்சொல்லுவோர் செவிலியர் கூட இருந்து பார்த்துக்கிறது, பிறகு மருத்துவருக்கு அறிவுரை. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செய்யும். இல்லைன்னு என்ன சொல்கிறான்? ஊசி போட்டதுமே போயிட்டார், அனஃபைலாட்டிக் ஷாக் போயிட்டாருன்னு ஆயிடும். உற்றான் அளவையும் பார்க்கணும், பிணி அளவையும் பார்க்கணும். அந்த 4 குறள் முடிஞ்சு போயிடுச்சுன்னா 6 குறள்களும் உணவை பற்றியது தான். மருந்தை எடுக்காதுங்க அந்த மாதிரி சொல்கிறார். மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று. காலையில் சாப்பிட்ட இட்லியோ தோசையோ வடையோ செரிமனமாயிருச்சு, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னா தான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடணும். அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னால் நீ என்ன எவ்வளவு சாப்பிடணும்? நல்லா இருக்குன்னு சொன்னால் முரட்டடியாக அடிச்சிடுறதா? இப்போ நிறைய பேஷண்ட்டு நோயாளிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி ரொம்ப உணவு கட்டுப்பாடை நம்ம திணிக்க வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் 2 பேர் தான். ஒன்று மதுமேக நோயினால், நீரிழிவு நோயினால் சிரமப்படுது. இன்னொன்று சிறுநீரக பிணியினால். இவங்க என்ன செய்து போடுவாங்க? நல்லது கெட்டதுக்கு இன்விடேஷன் வரும்போது நாம் நல்லா இருக்கிறோம், திடகாத்திரமாக இருக்கணும்னு காட்டோம்னே அந்த விழாவுக்கு போனால் அந்த விழாவை ஏற்பாடு செய்கிறவங்க அவங்களுடைய செல்வ செருக்க காட்டணும்னு ஒரு 3 இனிப்பு, ஐஸ்கிரீம், அதோட பாயாசம். என்ன அவங்க இந்த கூட போய் இருக்கிற அம்மா வேற இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடுங்கன்றோம், பூஸ்ட் பண்ணி விட்டுருது. அதனால விழா காலங்களில் தான் நம்ம உணவு விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லது துய்க்க தூர பசி. அற்றது அறிந்து கடைப்பிடித்துன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அந்த அரிசியோ சிறுதானியங்களையும் அதை தேர்வு செய்கிறது,
அது வந்து பூச்சிப்பட்ட கிடக்குதா, ஏற்கனவே பதர் அதிகமாக இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த முறை ப்ராசஸிங் எல்லாத்தையும் கடைப்பிடித்து மாறுபட்டதை தவிர்த்து இன்கம்பேட்டிபிலிட்டி. நேற்று ஒருவருக்கு ஒரு மருந்தை கொடுத்து அதை பாலில் கலந்து குடிங்க அப்படின்னு. சார் நான் பாலே குடிக்க மாட்டேன் சார், எனக்கு பால் குடிக்க. சரி உங்கள் அம்மா பாலாவது குடிச்சிருக்கீரா? ஆமாம் சார் அது குடிச்சிருக்கேன், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சார். பொருந்தாததை அறிந்து நீக்கிறோம். அதை எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உடலுக்குள்ளே திணிக்கக்கூடாது. திணிச்சோம்னு சொன்னால் அது ரியாக்ட் பண்ணும். மாறுபாடில்லா உண்டி மருத்துவனில் கூறுபாடிலே ஒவ்வாமை வந்துடும். எந்த ரூபத்திலையும் வரும். ஒன்று வாந்தி வரும், அல்லது கழிச்சல் வரும், அல்லது சிலருக்கு காணாக்கடின்னு சொல்லி மேலெல்லாம் அட்டிக்கரியாக வந்துடும். அதனால் மாறுபாடில்லா உண்டி மருத்துவம் ஊறுபாடிலே இருக்கும். சரி, எந்த அளவுக்கு சாப்பிடும்? இப்போ டிராக்டர் இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஊரில் அந்த உழவு தொழில் செய்கின்ற தோழர்களை பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த வாளியில் குத்துப்பணி மாதிரி இருக்கும். அந்த வாளியில் தான் சாப்பாடு கொண்டு போவாங்க. இப்போ என்னென்னா நம்ம அரிசி சோறு ஆபத்து, அரிசி சோறு ஆபத்து இல்லை. இதுக்குள்ளேயே தானியங்களில் சோறு தான் சிறந்தது. ஆனால் அது எனர்ஜி ஃபுட். அது சாப்பிட்டா உழைக்கணும்னு சொன்னால் அன்ஸ்பெண்ட் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபேட். முன்னாலேயில் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கரை உணவு, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தான் உடம்பு கனத்திரும். அது எந்த உணவாக இருந்தாலும் சார், அன்ஸ்பெண்ட் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபேட். அதுதான் இலக்கணம். அதனால டாக்டர் வந்து இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, மற்ற எல்லாம் நான் சாப்பிடலாம்னு ஆரம்பிச்சிடணும். 2 பாட்டு சொல்கிறார். தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணி நோய் அளவின்றி படும். கலப்பையை பிடிச்சிக்கிட்டு வயலில் இறங்கி செயல்படுகின்ற அந்த தோழர்களுடைய தீயளவு வேற. இவர் மேஜையில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு பேப்பர் கீழே பறந்துருச்சு, அதுக்கு ஒரு பெல்லை அடித்து அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பேப்பரை எடு. இவருடைய தீயளவு வேற. தெரியுதா? சிலர் வந்து உண்ணுவது, உறங்குவது, மக்கள் தொகையை பெருக்குவது, இதை தவிர வேற வேலையே இருக்காது. ஜன்னலை மூடிட்டு நல்ல மூக்கு முட்டை பிடிச்சிட்டு ஏசியை போட்டுட்டு படுத்தா கிட்னி டேமேஜ் ஆகாமல் என்ன செய்யும்? தெரியுதா? அதனால தான் நான் அந்த பஞ்சசீலங்கள் மைண்டில் இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் இருக்கணும். இழிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் களிபேர் இறையான்கள் நோய். எவ்வளவு குறைச்சி சாப்பிட்றீங்க, வாழ்க்கை இன்பகரமாக. இழிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் களிபேர் இறையான்கள் நோய். இறையான்னு சொல்கிறாரு. இறைன்னா என்னதுன்னா ஆடு மாடுகளுக்கு வைக்கிறது தான் இறை. இப்போ நாம் யாரையாவது ஐயா உணவு இருந்தீர்களா, உண்டீர்களான்னு கேட்போம். இறையெடுத்தீர்களா அப்படின்னு கேட்குமா? அது ஆடு மாடுகளுக்கு. அது ஆடு மாடுகள்னு சொல்கிறத அவர் விரும்பலை. களிபேர் இறையான்கள் நோய் என்று சொல்லிட்டார். பெரிய இப்போ வந்து மருத்துவத்துறைக்கு சவாலாக இருக்கின்ற நிலைகள் 3. ஒன்று ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். நாளுக்கு நாள் வலிமை வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து ஏற்கனவே இருக்கிற நுண்மங்கள், பாக்டீரியாக்கள், வைரஸுகள் எதிர்த்து நிற்கின்றன. இது எதில் போக முடியுமோ என்று சொல்லி விஞ்ஞானிகள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்தது ஒபேசிட்டி, உடல் பருமன். ஐயா கொஞ்சம் கோபமாக பார்க்கணும். நமக்கெல்லாம் இது ஜெனட்டிக்கு, என்ன இயற்கையாகவே அப்பா அம்மாட்டிருந்து வந்த உடம்பு. இது அவ்வளோ எளிதில் குறைக்க முடியாது. நான் சொல்கிறது வீம்புக்குன்னு சாப்பிட்ற உடம்பு, தெரியுதா? நம்ம இப்போ ஒன்று ட்ரக் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ஒபேசிட்டி, மூன்றாவது புற்றுநோய். இன்றைக்கு புற்றுநோய் உலகை சூறையாடி கொண்டிருக்கும். விஞ்ஞானத்தின் தூதுவர்கள் நாங்கள் தான் அரிஸ்டாட்டிலுடைய பேரன்மார்கள் என்று சொல்கின்ற அமெரிக்கர்கள் தான் இப்போ அதிகமாக கேன்சரில் சஃபர். அடுத்த நிலையில் சீனர்கள், அடுத்து இந்தியா. இப்போ என்ன உலக சுகாதார நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இந்தியர்கள் இப்பொழுது மேலை நாட்டு உணவின் மீது சாய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இன்னும் சில ஆண்டுகளில் புற்றுநோயில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் மாற்றுறதுக்கு இங்கே பெண்களில் தான் இளைஞர்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க. ஆடவர் பகுதியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் இவர்கள் வந்திருக்கிறது தகும். ஏன்னா வருங்கால தலைமுறையை உருவாக்குகிறவர்கள் இவர்கள். எல்லாருமே அறிஞர்களுமே எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எங்கே எந்த நாட்டில் பெண்கள் வைராக்கியமாக அறநெறிகளுக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அந்த நாட்டை யாராலும் அழிக்கவே முடியாது. இந்தியாவை யாராலும் அழிக்கவே முடியாது. இந்தியா உலகுக்கு வெளிக்காட்டும்னா பாரு, அது உண்மை. இப்போ பாருங்க, 2-3 நாளைக்கு முன்னால் அவர் பாட்டில் கூத்து பட்டினார் நம்ம ட்ரம்ப்பு. இப்போ பாருங்க தடால்னு விழுகிறார். சரி, இந்தியாவை போய் நம்ம பச்சிக்கிடலாமா? இந்திய மக்கள் நம்மகிட்ட எவ்வளவு அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாரதி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா உலகுக்கு வழிகாட்டும் என்று சொன்னது எவ்வளவு பெரிய அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வாசகம். இன்றைக்கு திருவள்ளுவர் இந்த நிலையில் எடுத்துக்கிடும். பொருந்தா உணவை உண்ணக்கூடாது, நல்ல செரிமனமான தெரிந்து உண்ண வேண்டும், தீயளவுக்கு ஏற்ப உண்ண வேண்டும், பேருண்டி பிரியர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய நோயின் இலக்கு. அடுத்து இந்த மருந்தில்லா மருத்துவத்துக்கு நமக்கு துணைக்கு வர்றவர் யாரு? திருமூலர். தெரியும், திருமூலர் அட்டாங்க யோகங்களை சொல்லியிருக்கிறார். ஏமம் நேமமே எண்ணிலாதனம், நயமுறும் பிராணாயாமம் பிரத்யாகாரம், ஜெயமுறும் தாரணை தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கம். இந்த அட்டாங்க யோகத்தை ஓரளவுக்கு பயின்றால் கூட பெரிய கொடிய நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கேட்பேன், இப்போ உங்களுக்கு பக்கத்தில் மனவளக்கலை மன்றம் இருக்கா ஐயா? ஏன்னா அதான் கேட்பேன், நான் நோயாளிகள்கிட்ட கேட்பேன். இருந்தால் கொஞ்சம் போய் ஒரு அரை மணி நேரம் அங்கே செலவழிங்க ஐயா என்று சொல்லு. தெரிஞ்ச ஏனென்றால் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலம் மணி விளக்கே. ரெண்டும் சொல்லியாச்சு. கள்ள புலனும் சொல்லியாச்சு, காலம் மணி விளக்கேன்னு சொல்லியாச்சு. அது கோங்கையில் இருக்கு.
விளக்காக பயன்படுத்துவதும் அல்லது பலிகளாவதும் உன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன எல்லா யோகங்களையும் பின்பற்ற முடியும்னாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் இந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அதுக்கு எவ்வளவு ஒரு அருமையான தனித்தமிழ் சொல்ல அவர் கொடுத்தார். காற்றை பிடிக்கும் கணக்கு வழிமுறை. கிராமத்தில் ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்து இணைகிறார்கள் என்று சொன்னால் அந்த பையன் அந்த பிள்ளையை கணக்கு பண்ணி விட்டான் என்று சொல்வார், வழிப்படுத்தி விட்டான் என்று. அந்த கணக்கு எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க, காற்றை பிடிக்கும் கணக்கு. ஏற்றியும் இறக்கியும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லையே. எவ்வளோ வருத்தப்படுறாருன்னு பாருங்க. இது எவ்வளோ ஒரு சாதாரண பயிற்சி. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர், காற்றை பிடிக்கும் கணிக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறிவதிவாங்க. யமன் இந்த பக்கம் வரக்கூடாது, லாந்தக்கூடாது, வந்தால் அவன் உதைச்சு அனுப்பணும். சாதாரணமாக அனுப்பக்கூடாது, உதைத்து அனுப்பணும். சொல்கிறவர் யார்? திருமூலர். அதனால இப்போ இதில் மனவளக்கலையினுடைய உறுப்பினர்கள் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் மற்றவர்களையே வழிகாட்டணும். ஏன்னா வரலாற்றிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். தாயை மட்டை அடித்து உடைக்கிறது தெரியுதா, தன்னுடைய தவறுகளுக்கு தன்னுடைய பிள்ளை தடையாக இருப்பார்னு சொல்லி பிள்ளையை வெட்டி பெட்டியில் அடிக்கி ஆற்றுல கொண்டு போய் போடுற தாய். இவங்கள்லாம் கலியுகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ரொம்ப விபரீதமான காலகட்டத்துக்குள்ள நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கு இயற்கை உணர்த்துகின்ற எச்சரிக்கை. அதனால் நம்முடைய அறநெறிகளை நாம் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதில் திருமந்திரம் ரொம்ப சிறப்பான ஒன்று. அவர் கொடுத்துருக்கிறவருடைய அந்த திட்டமெல்லாம் மறக்கவே கூடாது. அண்டம் சுருங்கிடில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கிடில் பிராணன் நிலைவர், உண்டி சுருங்கிடில் உபாயம் பலவில, கண்டம் கருத்த கபாலியாமேன்ட்டார். கடவுளே நீதான மக்கள் போற்றுவாங்க. அண்டம் சுருங்கிடில் அதற்கு ஒரு அழிவில்லைன்னா புலனின்பம், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா செக்ஸ் இஸ் தி சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் ஒருவர் நிதானமாக இருந்தானா கடைசி வரைக்கும் அந்த ஆற்றலை கொண்டிருப்பான். அண்டம் சுருங்கிடில் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கிடில் பிராணன் நிலை வரும். பிண்டம்னா இது உடல். பிண்டம் சுருங்கிடில் பிராணன் நிலை வரும்னு அவரை பார்க்குறீங்க. உண்டி சுருங்கிடில் உபாயம் பலம். சாப்பாடு அளவோடு இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பான், தூங்க மாட்டான். அவனுடைய கடமைகளை செய்யும்போது எல்லாரும் அவரை போற்றுவார்கள். அதான் கண்டம் கருத்த கபாலியாமேன்ட்டார். ஒரு சிந்தனையாளர் சொல்லியிருந்தார், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 8 மணி நேரம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பணி, 8 மணி நேரம் உறக்கம், வேறு கடைக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஒரு 8 மணி நேரம். இந்த நேரத்தில் இந்த 8 மணி நேரத்தை யார் உருப்படியாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள்தான் மாண்புள்ள மனிதர்களாக தொழிக்கிறார்கள் சொன்னார். நம்ம அண்ணன் பழகற்ப இதை பேசியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 3:8 அவர் விளக்கம் கொடுத்துருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி
திருமூலர் நியமங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார். கொல்லான் பொய்கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான். பிரச்சனை வருது, உன்னை தீர்த்து வைக்க சொன்னால் நீ செய்யணும், நடுநிலைமையோடு பேசணும். அவர் அப்படியே ஒதுங்கி ஓடி போக சொல்ல, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த சமுதாயத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது, என்னுடைய உறவினர்களுக்கு என்ன நடக்கிறது, இந்த அவேர்னஸ் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் மனிதனே இல்லை என்று சொல்கிறேன். அதனால் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் காமம் இல்லான் ஏமத்திடை நின்றானேன்னு சொல்கிறேன். எவ்வளவு அருமையான இலக்கணத்தை ஒரு 4 வரிகளில் சொல்லிட்டார். அதை நாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்காக பின்பற்றோம். அதுக்கு அடுத்து வர்ற ஒரு தேரன். இந்த 3 பேர் நமக்கு 2 பேச்சாளர்கள் வந்துட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். சதானந்தனுடைய புன்னகை அதை சொல்லுது. அதாவது இந்த மாதிரி பலரும் பேச வேண்டிய கூட்டத்தில் ஒருவர் மற்றவர்களுடைய நிலையத்தை ஆக்கிரமித்து பண்ணிக்கிறது பெரிய கொலைபாதக செயல்னு நான் நினைக்கிறேன். அதனால மேடை மாண்பு கருதி நான் முடிச்சிருவேன். ஆனால் இந்த தலைப்புக்கு ஏற்ப சில செல்லிகளை சொல்லித்தான் வாழும். அதில் தேரன் எடுத்து வர்றார். தேரன் என்னன்னு சொல்கிறாரு, திண்ணம் 2 சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கு இருப்பவுமே பிடிங்கிறார். நீர்மலம் கழிக்கணும். அது சின்ன பிள்ளையிலேயே அதை பிள்ளைகளை நம்ம பயிற்சி பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா இட் இஸ் ஏ கார்டிக்கல் கண்ட்ரோல். அதை ஏற்கனவே நம்ம 96 தத்துவங்களில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு மனுஷன் காலையில் அவருக்கு என்ன வெளிக்கு நேரம் போகணுங்க எண்ணெய் மாதிரி உண்ணக்கணும். இந்த எண்ணெய் இருந்தால் சிஸ்டம் தன்னால் ஆக்ட் பண்ண. திண்ணம் 2 சிக்க அடக்காம் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காம். புலனின்பங்களில் ஈடுபட வேண்டாம்னு சித்தர்கள் சொல்லவே இல்லை. அளவோடு ஈடுபடு, சீர்குலைத்துக் கொள்ளாதுன்னு சொல்லி புலன்களில் ஈடுபடான்னு சொன்ன. ஏன்னா இந்த உலகம் ஒரு இன்ப கேணி. அதில் மூழ்கி தான் இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரியணும். ஆனால் மூழ்கினவன் வெளியே வரவே இல்லைன்னு சொன்னால் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும், கால வெள்ளமாக அடித்து கொண்டு போய்விடும். அதனால பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி. நீரை நாம் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சோம்னா 40 விழுக்காடு ஒட்டு நோய்கள் வராது. அமீபியாசிஸ் எல்லாம் வரவே செய்யாது, பயப்படவே வேண்டாம். நெய் உருக்கி, நெய்யை உருக்காமல் போட்டோம்னா குளோபியல்ஸ் அப்படியே அப்சார்ப் ஆகி ஃபேட்டி லிவர் வந்து. அதனால் நெய் உருக்கி. மோர் பெருக்கி, மோரை நீர் விட்ட டைரக்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும், உடனே எனர்ஜி கிடைக்கும். அதனால் திண்ணம் 2 சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பொறுக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்கள் பேருரைக்கு நீர் நின்றுட்டார். சில சாதாரண பொருட்கள் நம்ம உணவில் சேர்க்கிறோமே, இந்த அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி அதனுடைய சிறப்பை இழந்துக்கிட்டு வருது. முன்னாலையெல்லாம் பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது முதல்ல குத்த விளக்கு, அதுக்கடுத்தால பெட்டி தான். இப்போ யார் பெட்டியை தூக்கிட்டு போகிறது? ஏன்னா இந்த பெட்டிக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஒருவருடைய இதயத்துக்குள்ளே போகணும்னா
வயிற்றுக்குள்ளே போய் இதயத்துக்குள்ளே போகலான்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அந்த பெண்ணுக்கு அதை சொல்லி அனுப்பிடுவார். ஒன்றிய வாத பித்த சிலேற்பனம் உயரா வண்ணம் நன்றுரு கரிகள் எல்லாம் நாளுமே சமைப்பர் ஆய்ந்தோர் நின்றிடு மிளகு மஞ்சள் வெந்தயம் உயர்ந்த காயம் வென்றிகொள் சுக்கோடலம் வெந்தயம் உள்ளி சேர்த்து 9 பொருள்கள் வரும். இந்த 9 பொருள்களையும் நாம் கவனமாக கையாண்டால் நம்ம வயிற்றுக்குள்ளே கார்சினோஜனே போக முடியாதுங்கிறான். இந்த 9 பொருள்களுக்கும் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செல்வ சேர்க்க காட்டணும்னு பிள்ளைகளை மேலை நாட்டு உணவுகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதனுடைய விளைவை சமுதாயம் அனுபவிக்க போகும். அதை பார்த்தா என்ன செய்யணும்னா, இந்த கேஸ்ட்ரிக் கேன்சர் ஆங்காலஜிஸ்டுடைய ஜாதகமெல்லாம் யோக ஜாதகமாக இருப்பதாக தெரியுதா? இளைஞர்களுக்கு கேன்சர் வருது. கோலன் கேன்சர் இளைஞர்களுக்கு. ஏன்? இப்போ வெந்தயக்கூழ் தான் குடிக்கிறது இல்லையே, வெந்தய களி சாப்பிட்றது இல்லையே. அது சாப்பிடும்போது மியூகோஸாவுடைய ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிரும், அவனுடைய சுரப்புத்தன்மைகள் எல்லாமே நல்லா இருக்கும். சுண்டை வற்றல் பொறிச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னா எங்களுக்கு தெரியாது சார். தயிர் சாதத்துக்கு ஒரு 5 சுண்டை வற்றலை பொறிச்சு சாப்பிட்டோம்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சத்தியம் பண்ணி சொல்கிறார் முனிவர். பித்த அரோசகம் போ பேரா புளிச்சாகும். சிலருக்கு என்னென்னா மறுபடி கிருமிநாசினி மாத்திரைகளை சாப்பிட்டாங்களோ மறுபடி குடலில் புழு வந்துடும், டிவாம் பண்ணுறோம் அப்படின்னு. அது வராது. பித்த அரோசகம் பேரா புளிச்சாகும் உற்ற கிராணி அருள் உட்பசியாம். ரொம்ப பகிச்சு சாப்பிட்றாரு. சத்தியமாய் பண்டை கொதாம புற்றும் இங்கு யாரையும் தான் சுண்டைக்காய் வெட்டல்னு சொல். நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துடாதையா, எல்லாரையும் சாப்பிட சொல்லியா, யாரையும் தான் சுண்டைக்காய் வெட்டல்னு சொல் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கு நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம். இன்னும் வருங்காலத்தில் பல தலைப்புகளில் நம்ம சந்திக்கலாம். என்ன, அதாவது குறிப்பாக முதுமையை வெல்லுவதற்கான வழிகளில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வள்ளலார் சொன்ன பெரிய கற்பை கரிசால். நம்ம உணவில் ஒரு நாளைக்காவது ஒரு வாரத்தில் பாகற்காய் சேர்க்கணும். இந்த பாகற்காய் மருந்து சாப்பிடும்போது பாகற்காய் சாப்பிட வைக்கணும். ஏன்னா உடம்புக்கு வேறான ஒரு கெமிக்கல் எது இருந்தாலும் சரி அதை வெளியே தூக்கி எறிஞ்சிடும். அதனால் உடம்பு ஒரு நாளாவது பாகற்காய் சாப்பிடும், ஒரு நாளாவது சுண்டைக்காய் குழம்பு வைக்கணும், ஒரு நாளாவது முள்ளங்கி வைக்கணும், ஒரு நாளாவது வாழைத்தண்டு வைக்கணும். அதில் இருக்க ஃபைபர் நம்ம வயிற்றில் ஏதாவது ரெசிடிவ் இருந்தாலும் அடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி உண்ணாவிரதம் இருந்து பழகணும். அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்தனமாக வைத்தது. அவ்வளோ அறிவுபூர்வமாக முஸ்லீம்கள் நோன்பு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அவ்வளவு நீண்ட நாள் இல்லாமல் இடையிடையே அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை என்று நம்மவர்கள் உபவாசம். இப்போ என்னென்னா அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கு இண்டஸ்ட்ரியில்? இன்டோல் 3 புரோபயானிக் ஆசிட்னு ஒரு ரசாயனம் உருவாக்குது. அந்த ரசாயனம் பல நோய்களை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கு. இவ்வளவு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் கோலை வீசி குலுக்கி நடப்பேன்னு சரி தெரியுதா? நான் கடந்த 8 ஆண்டுகளாக ஊடகங்களின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. என்கிட்ட வாங்க, நான் தான் குணப்படுத்தணும்னு சொல்கிறேன். ஏசுநாதர் மாதிரி வருத்தப்பட்டு பாரம்பரிய இடத்தில் பாருங்கள். நான் அப்படி சொல்லலை. அந்த நோயை பற்றி சொல்லி
நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிடுங்க, அது சித்த மருத்துவம் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் என்கின்ற முறையில் 8 ஆண்டுகளாக நான் ஊடகங்களில் பேசிக்கிட்டு வர்றேன். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய மருந்து திரிபல். என்னுடைய 45வது வயதிலிருந்து நான் திரிபலா சாப்பிட்டேன். ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் முகம் வந்து புளிச்ச இட்லி மாவு மாதிரி உபயோகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் திரிபலா. எல்லோரும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு தரக்கூடிய பரிசு திரிபலா. தெரிஞ்ச கடுக்காயும் தாயும் கருதியில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காட்டும். உற்ற அன்னையோ அறுசுவை ஊட்டி உடல் தேற்றும். ஆனால் கடுக்காய் வந்து அறுசுவையும் தந்து நோயையும் போக்கும் என்று சொல்லுகிறார். நெல்லிக்கனியை சொல்லவே வேண்டாம். அதிகமாக எனக்கு கொடுத்தது மூலமாக அது அகிலத்திற்கு இப்போ பரவிடுச்சு. தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மிகவும் பாதுகாப்பான. தாண்டிக்காயை சொல்லும்போது தேரன் என்ன சொல்கிறார்? ஆணிப்பொன் மேனிக்கு அழகும் ஒளியும் உண்டாக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான. அது திரிபலா வந்து சீப் அண்ட் பெஸ்ட் காய்கள். தெரியுதா? நான் ஒரு நாளைக்கு காயகல்பம் பற்றியே பேசுகிறேன். ரொம்ப எளிய காயகல்பங்களை பற்றியே பேசுகிறேன். இன்றைக்கி நான் நிறைய செய்திகள் இருக்குது. இதோடு நான் நிறைவு செய்கிறேன். என்ன? வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, கோன்முறை அரசு செய்க, குறையில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறைகள் ஓங்க, நற்றவம் வேள்விமல்க, மேன்மைகள் சைவ நீதி மட்டுமில்லை எல்லா நீதிகளுமே வளரட்டும். ஏன்னா சித்தர்களுக்கு ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, சடங்குகள் கிடையாது. மனித அன்புதான் உண்டு. பிரேமை பிரேமை பிரேமை. வணக்கம்.